ஹலோ காய்ஸ், ஒரு வழியா நம்ம இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 தான். ஸோ இந்த வீட்டில் என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா டபுள் சிலிண்டர் டபுள் கிச்சன் எஸ்எஸ் கிளாம் வித் இன்சுலேட்டட் காப்பர் பைப்ஸ் வந்து இந்த சைட்ல செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 சிலிண்டருமே வந்து பாத்தீங்கன்னா எது கூட எதுவும் லிங்க் ஆகாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சனோட பைப் லைனுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சனோட பைப் லைனுங்க. ஸோ நம்மளோட வேலை இப்போ வந்து 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லையும் ஒரு மாதிரி நம்ம வந்து கிளாம்ப்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு இடத்துல வந்து எஸ்எஸ் கிளாம் மவுண்ட் கிளாம்ப் கொடுத்துருப்போம், ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா சிலிண்டர் ஏரியா வந்து எந்த இடத்துல அமையுதோ அதை பொறுத்தா நம்ம அந்த கிளாம்ப் வந்து நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்னர்ல வந்து யாரோட பார்வைக்கு தெரியல, அந்த காரணத்துக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்துருப்போம். ஸோ இதே வந்து ஒரு கார் பார்க்கிங்ல வந்து நம்ம லைன் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டெப் கிளாம்ப் கொடுத்தோம்னா லைன் தனியா தெரியும். அது மவுண்ட் கிளாம்ப் இல்லாமல் ஸ்டெப் கிளாம்ப் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சரியா இருக்கும். வாங்க இப்போ இதுக்குள்ள கிச்சனுக்குள்ள எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறோம். வைஸ் இப்போ நம்ம ஒரு வழியா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் கிச்சன் வந்து ஆன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து பரன் ஆன்ல தான் இருக்குது. ஸோ மற்ற சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் கொஞ்சம் கீழே கொடுத்துருப்போம். ஸோ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கொடுத்துருப்போம். எதுக்காகனா இப்போ கஸ்டமர் நம்ம கொடுத்த அளவு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த அளவுக்கு தான் நம்ம வந்து வால்வு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி டேபிள் டாப்ல வால்வு கொடுக்கறது நமக்கு வந்து ஹேண்டிலிங் ஈஸியா இருக்கும். ஃபியூச்சர்ல ஏதாவது கேஸ் லீக் எதாவது ஆனாலும் நம்ம சீக்கிரமா வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு சரியா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க டேபிள் டாப்ல வால்வு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சுரக்ஷா ஹோஸ் மேல தெரியதான் தெரியும். நீங்க இந்த மாதிரி சுரக்ஷா ஹோஸ் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் அந்த மாதிரி மாடுலர் கிச்சன்ல நீங்க கபோர்டுக்கு கீழே வந்து நீங்க வால்வு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளைண்ட் என்ன கேட்டாங்கன்னா நம்ம அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். என்னடா சம்பந்தமே இல்லாதமான இவ்வளவு உயரத்துல வந்து வால்வு கொடுத்துருக்காங்க, இது எதுக்காக இவ்வளவு உயரம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எதுக்காக அப்படின்னா இங்க என்ன அவங்க கபோர்டு ஒர்க் செய்யல. ஒருவேளை கபோர்டு ஒர்க் செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அது சரியா வந்துடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இடுப்பு அளவுக்கு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி பினிஷிங்ல அவங்களுக்கு இந்த வால் வந்து ஹேண்ட்லிங் சரியா இருக்கும். நம்ம ஒரு சில இடத்துல வால்வு போட்டு சுரக்ஷா மாட்டி கொடுத்துருவோம். கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த கிச்சன் யூஸ் பண்ண போறேன், எனக்கு இப்போதைக்கு எதுவும் வால்வு மட்டும் மாட்டி கொடுங்க, வேற எதுவும் ஹோஸ் எதுவும் மாட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிச்சனுக்கு நம்ம செட் பண்ண ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா 3.1. லீக் டெஸ்ட் பார்த்தாச்சு, ப்ரெஷர் டெஸ்ட் பார்த்தாச்சு, நோ லீக்கேஜ் எதுவும் இல்லை. ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஹோல்டு பண்ணோம். ஸோ ப்ரெஷர் எதுவும் டிராப் ஆகல. கைஸ், உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கேஸ் பைப் லைன் பண்ணணுமா வித் 1 இயர் சர்வீஸ் வாரண்டி கூட, இப்போ மறக்காம ஸ்ரீ அம்பாள் பைப் லைன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி கேஸ் பைப் லைன் சம்பந்தமா வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் இதை பத்தி கேஸ் பைப் லைன் பத்தி இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.